இந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா, திருச்சி மங்கள் அண்ட் மங்கல்ல வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியாந்து வச்சுட்டேங்க. இது வந்து சீசனிங் பண்ணா தான் வந்து தோசை வரும் அப்படிங்கிறதுக்காகவே இத எடுக்காமயே அப்படியே வச்சிருந்தேன். இத பழக்கணும், பழக்கணும் அப்படின்ட்டு டைம் இல்லாம அப்படியே ஓடிடுச்சு. 3 வருஷம் ஓட்டிட்டேன். ஸோ எப்படியாவது எடுத்து நம்ம வந்து சீசனிங் பண்ணி இதில தோசை ஊத்திரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்துட்டேன். ஃபைனலா எடுத்துட்டேன். ஸோ வந்து நல்ல வெயிட்டா இருக்கு. இது வந்து இண்டாலியம் தோசைக்கல் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தோசைக்கல் நல்ல பெரிய சைஸா இருக்கு. நல்ல பேப்பர் ரோஸ்ட்லாம் செம்ம சூப்பராக செய்யலாம். தோசைக்கல் வாங்கும்போது வரம்பு இல்லாமல் வாங்குங்க. அப்போ தான் வந்து அதில் வந்து அழுக்கு அதெல்லாம் நிற்காது, எண்ணெயெல்லாம் தேங்கி நிற்காது. வரம்பு இல்லாமல் இந்த மாதிரி பிளெயினாக வாங்கினீங்கன்னா தோசை பெருசாக ஊற்றலாம், எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி, இதில் வந்து வெங்காயம்லாம் போட்டு உடனே தோசை ஊற்றினா வராது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஆயில் ஊற்றி கொஞ்சம் வெங்காயம்லாம் வதக்கிட்டு அப்புறம் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதிலே அப்படியே போட்டுட்டேன். ஆனால் வந்து இதை நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயை தடவி தோசை ஊற்றினாவே சூப்பராக வருதுங்க. அந்த கல் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல பெரிய சைஸு, செம சூப்பராக இருக்குது. எனக்கு எப்பொழுதுமே இந்த ஃப்ளாட்டாக இருக்க தோசைக்கல் ரொம்ப ஒரே ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த மாதிரி தோசைக்கல்ல வந்து தோசை ஊற்றிட்டு நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றும்போது அந்த எண்ணெய் வந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் குழிவாக நடுவில் குழிவாக இருக்கனால நல்லா தோசை மாவு ஊற்றி சுற்றி தடவுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் நம்ம ஊற்றினோம்னா வந்து வெளியில் வராது. இது தோசை மட்டும் இல்லை, வேறு எதாவது நம்ம ஃபிஷ் ஃப்ரை இது மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கூட இதில் சூப்பராக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றினா குழிவான தோசைக்கல்லாக இருந்தால் எண்ணெய் உள்ளே போய்க்கும், வெளியில் வந்து வராது. கொஞ்சம் நேரம் அப்படி ஊற்றி வச்சுட்டு நான் கொஞ்சம் ரொம்ப தின்னாக ஊற்றினோம்னா தோசை வந்து கல்லை பிடிச்சிக்கும், வராது அப்படிலாம் நினச்சிட்டு கொஞ்சம் மெத்துன்னு தான் ஊற்றினேன். ஆனால் அருமையாக வந்துச்சுங்க. செம சூப்பர், ஒட்டவே இல்லை. நான்ஸ்டிக் கல்லே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு செம சூப்பராக வந்துச்சு. ஒரு தடவை நம்ம எண்ணெய் தடவுனா போதும், அடுத்து ஒரு 2-3 தோசை நம்ம தாராளமாக ஊற்றிடலாம். எண்ணெய் தடவாமே சூப்பராக வருது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை அப்படியே கொஞ்சம் திக்காகவே ஊற்றினா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டேன். இதை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஊற்றி பார்த்தேங்க. அப்பயும் செம்ம சூப்பராக வருது, அருமையாக வருது. ஸோ எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கல் நம்ம வந்து பழக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்தடுத்து ஊற்றினா எல்லா தோசையுமே ரொம்ப அருமையாக வந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து திருச்சி மங்கள் தான் வாங்கியிருந்தேன்.